அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐடிசி டீமர்ஜரை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணி ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் ஒரு 25 ரூபா டு 30 ரூபா தான் குறைஞ்சிருக்கு. ஐடிசி ஹோட்டல் ஷேர் இனிமே தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போதைக்கு கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஆஃப் ஐடிசி லிமிடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ஐடிசி ஷேரு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஐடிசி ஹோட்டல் பற்றி பேசுகிறப்ப ஐடிசி ஹோட்டல் 150 ரூபா டு 200 ரூபா அந்த ரேஞ்செல்லாம் லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த நொமுரா மாதிரி யூஎஸ் ஃபர்ம்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹோட்டல் அதாவது என்னென்னா ஹாஸ்பிட்டாலிட்டி செக்மெண்ட் அந்த செக்டர் இப்போ ரொம்ப பீக் வேல்யூவேஷனில் இருக்குது. இப்போ இந்த தாஜ் ஹோட்டலு, ஓபராய் ஹோட்டலு, லெமன் ட்ரீ இந்த மாதிரி ஹோட்டலோடைய பிபைஇ ரேஷியோ அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹை வேல்யூவேஷனில் பீக்கில் இருக்குது. இது எல்லாமே சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸு. நமக்கு எப்போ இறங்க வரும் அப்படின்னு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஐடிசி ஹோட்டல் இண்டெக்ஸில் இருந்து வெளியில் வரும்பொழுது எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டு அல்லது எல்லா மியூச்சுவல் ஃபண்டு ஐடிசி வச்சுருக்கிறவங்க அல்லது இண்டெக்ஸ் இடிஎஃப் இதிலேருந்து வெளியில் வந்துடும். அது ஒரு நெகட்டிவ். அதே போல் இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ மேபி யாரோ இந்த ஐடிசி ஹோட்டலில் நல்ல வேல்யூவேஷனில் விற்கிறதுக்காக ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட ஐடிசி ஷேர் கிடையாது, ஒரே ஒரு ஷேர் வச்சுருக்கிறேன், என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒருவேளை ஐடிசி ஹோட்டல் 150 ரூபா 200 ரூபாலாம் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பாட்டம் லெவல் வேல்யூவேஷன் பிபிஐ ரேஷியோ என்ன, ஏர்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரி பிஇ கூட அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் உடனே விற்று ப்ராஃபிட்டை எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு பீரியடில் கன்சாலிடேட் ஆகி அதோடைய வேல்யூவேஷன் ஸ்டெடியாக நமக்கு தெரியும். அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குங்க. நான் ஒருவேளை ஐடிசி ஹோட்டல் ஷேரு வச்சுருந்தேன் அப்படின்னா. இல்லை எனக்கு லிஸ்ட் ஆகுதோ லிஸ்ட் ஆகலையோ, இது ஐடிசி ஹோட்டல் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஷேரு, எனக்கு நான் 20 வருஷம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா இந்த 100 ரூபா 150 ரூபா இந்த ப்ரைஸை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. 150 ரூபாலேருந்து திருப்பி 30 ரூபா கூட அதுக்கப்புறம் 1500 ரூபா போகிற மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்குங்க. ஸோ அதனால் ஐடிசி டீமர்ஜர் இன்னவே இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ். கோட்டக் மஹேந்திரா பேங்க்கில் ஜாயிண்ட் எம்டியாக இருந்த கேவிஎஸ் மணியன் அப்படிங்கிறவர் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபெட்ரல் பேங்க்கில் போய் சிஇஓ அண்ட் எம்டியாக ஜாயின் பண்ணார். அது ஒரு ரீசெண்டான நியூஸு தான். அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் ரிசைன் பண்ணுறாரு, மிலின் நாக்னூர் அப்படிங்கிறவர். அவர் சிஓஓவாகவும் சிடிஓவாகவும் கோட்டக் மஹேந்திரா பேங்குக்கு இருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ணிவிட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க எந்த கம்பெனியில் இருந்தும் ரிசைன் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் தான் அந்த பேங்க்குக்கு. உள்ளுக்குள்ளே ஏன் ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி டாப் லெவல் பொசிஷனில் உள்ளவங்க எப்போ ரிசைன் பண்ணுவாங்கன்னா, பேங்க்குள்ளே ஏதோ ஒரு ஃபயர் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அல்லது ஏதோ ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் சந்தேகப்படும். இது உண்மையாக கூட இருக்கலாம். அதாவது என்னென்னா, அவருக்கு வயசாக இருக்கும், யூஎஸில் தான் போய் செட்டில் ஆக போகிறேங்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குன்னு நம்ம நம்புவோம். கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு சாலிடான நிஃப்டி 50 உள்ள பேங்க்கு நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேங்க. இருந்தாலும் இந்த 2 மேனேஜ்மெண்ட் ஷிஃப்ட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன கவலையை தான் அளிக்குது. வேதாந்தா அவங்களுடைய கரண்ட் அலுமினியம் பிஸ்னஸ் நல்லா ஸ்டெடியாக இருக்குது, வால்யூம் பிரிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது க்ரோ தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. as long as their business runs fine,
தே வில் பி ஏபிள் டு ஃபெச் மோர் டிவிடெண்ட். அட்லீஸ்ட் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா அவங்களுடைய வந்து இபிஎஸ் வந்து நல்லா இருக்கும். இபிஎஸ்ல இருக்குன்னா ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு போர்ஷன் அட்லீஸ்ட் டிவிடெண்டாக உருவாங்க. அது இல்லாட்டி கடன் வாங்கி அவங்க வந்து டிவிடெண்டாக வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இருந்தாலும் வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸில் அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த கம்பெனி திவாலாகாமல் போகிறதுக்கான அந்த லாங்குவிட்டி வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்கிட்ட வேதாந்தா ஷேர் கிடையாதுங்க. பட் இருந்தாலும் நான் வேதாந்தா வச்சுருக்கிறவங்களுக்காக இந்த நியூஸை ஷேர் பண்ணுறேன். அவங்க பிஸ்னஸ் வந்து இந்த குவார்ட்டரில் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஓரளவுலாம் இல்லை, க்ரோத் காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் வந்து நியூஸ் வந்திருக்கு. பெர்சிஸ்டென்ட் வந்து புதுசாக அங்கூர் சக்சேனா அப்படிங்கிற ஒரு சீஃப் ப்ராசஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ லுக்ஸ் லைக் பெர்சிஸ்டென்ட் வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் பர்சனை ஹையர் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. விச் இஸ் குட் நியூஸ் ஃபார் பெர்சிஸ்டென்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் டாடா எல்எக்ஸி திருவனந்தம் இந்த டெக்னோ பார்க் கேம்பஸில் இருந்திருக்கேன். வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனியை பார்த்துருக்கேன். அதில் மைனர் ஃபயர் ப்ரோக் அவுட் அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்திருக்குங்க. அதாவது என்னென்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்குது. ஆனால் எந்தவித இன்ஜுரியும் யாருக்கும் ஏற்படல, மேஜரான டேமேஜும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டாடா எல்எக்ஸிக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா நான் டெக்னோ பார்க்கில் இந்த கம்பெனியை பார்த்துருக்கேன். நம்ம வீடியோவில் கூட அதை பற்றி பேசியிருக்கேன். சரிங்களா? பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து Q3 பெர்ஃபார்மன்ஸ் அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டெடியாக அவங்களுடைய க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கோம். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 28% இயர் ஆன் இயர் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து 50 லட்சம் கஸ்டமர்ஸை வந்து இந்த Q3ல் ஆட் பண்ணியிருக்கோம். ஓவராலாக கஸ்டமர் பேஸ் வந்து 9.7 கோடி வந்து ரோபஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸும் ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு. அவங்க ஸ்டெடியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் ஸ்டெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விச் இஸ் அ பாசிட்டிவ் ஃபினான்ஸ், அதாவது பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் பஜாஜ் ஃபினான்ஸ். ஆனால் அவங்களுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் வச்சுருக்கிறேன்னு நான் அவங்கள்ட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றேன். ஒருவேளை குறைஞ்சிச்சுன்னா கூட என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணுவேன். இன்றைக்கி இதுதாங்க நியூஸு. HPMP வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து சைனாவில் ரொம்ப பாப்புலராக பரவி அதில் நிறையா பேர் இம்பேக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து பரவிட்டே இருக்குது. அது மலேசியா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் வந்து இந்தியாவிலேயும் நிறையா கேசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டே இருக்குது. இதை பார்த்து பயப்படாதீங்க. கொரோனா வைரஸ் மாதிரிலாம் இது கிடையாது. மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டே சொல்லிட்டாங்க இது ஆல்ரெடி இருக்கிற வைரஸ் தான். நார்மல் ஃபீவர் மாதிரி வந்துட்டு போயிடும். கொரோனா மாதிரி நம்ம லாக்டவுனு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அல்லது கிடையாது அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த HPMP வைரஸ் அந்த நியூஸ்னால ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி அடிச்சிருக்கு அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் பிளிப் தான். இதெல்லாம் வந்து நமக்கு வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன் ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷனில். ஆனால் 2025 கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு காரணமாக காட்டி ஷார்ட் டேர்மில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு நியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அடிப்பாங்க. அப்படியும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த HPMP வைரஸ்னால இவங்க மார்க்கெட்டை இறக்கியிருந்தால் அது வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது, கவலைப்படாதீங்க. திருப்பி மார்க்கெட் எந்திரிச்சிரும். ஆனால் மேஜர் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வைரஸ்னால் வந்த நியூஸோடு சேர்த்து அந்த மேஜர் ட்ரெண்டோடைய நியூஸும் வந்து கம்பைன் ஆகி உங்களை மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி தான் இந்தியா பாகிஸ்தான் வார் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா ஷார்ட் டேர்மில் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் HPMP வைரஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சா ஐயோ அந்த பயத்தில் அடிக்கிறது. இதெல்லாமே நமக்கு வந்து வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் ஜென்ரலாக பார்க்கணும். சரிங்களா? நன்றி.